ஆமென். எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23, 24. வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆதின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். போதும், கரங்களை உயர்த்தி சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். எதின் வெளிச்சத்தில்? ஆட்டுக்குட்டியானுடைய மகிமையின் வெளிச்சத்தில். இது எங்கே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பரலோகத்திலே நடக்க போகிறதை குறித்து சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் இதே போல ஆமென் வெளிச்சம் கொடுக்க சூரியனோ சந்திரனோ அல்லது எந்த ஒரு மின்சாரங்களோ அல்ல. வேதம் தெளிவாய் காட்டுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய மகிமையே அங்கே வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் யார்? அதேதான் அடுத்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். இந்த வார்த்தை ஒன்று தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். அப்ப ரட்சிப்பு என்பது, ரட்சிக்கப்படுகிற ஜனத்துக்கு பரலோகம் என்பது நிச்சயம். காலையில் அதை குறித்து அதிகமாய் விளக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே என் வாழ்க்கையில நான் என்ன டிசைட் பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த வெளிச்சம் எனக்கு நிச்சயம் என்பது வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று அல்ல, ரட்சிக்கப்படுகிற ஜனம். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என் ஓட்டம் முடியும் வரை அல்லது கர்த்தருடைய வருகை வரையிலும் இந்த ரட்சிப்பில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த வெளிச்சத்திற்கு போக வாழ்க்கையில் ஒன்று ரொம்ப ரொம்ப நிச்சயம், அந்த ரட்சிப்பின் அனுபவம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, யாராவது இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராமல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த மகிமையான நித்திய வெளிச்சத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு வாசம் பண்ண விரும்புகிறவர்கள், பரலோகத்துக்கு போக விரும்புகிறவர்கள், ஆமென், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய முதல் அனுபவமே அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு இந்த இரவிலே கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிற வார்த்தை, ரட்சிக்கப்பட்டு விட்டே நான் ஒரு முறை ரட்சிக்க. இன்னைக்குள்ள உபதேசங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகிறது. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட அது போதும், அப்படி அல்ல. பைபிள் தெளிவாய் சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஒரு விசை ரட்சிக்கப்பட்டது அல்ல, முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வார்த்தை அழகை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப என் ஓட்டத்தின் முடிவு வரை அல்லது கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். ரூத்து போவாசின் வயல்நிலத்திற்குள் வந்ததும், அவள் வந்தது தற்செயலாய் தான் வந்தாள். ஹல்லேலூயா. ரூத்துக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ரூத்து போவாசின் வயல்நிலத்துக்கு வந்தது தற்செயலாய். நானும் நீங்களும் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல, முன்குறிக்கப்பட்டு முன்னறிந்து அழைக்கப்பட்டு வந்தவர்கள். அப்படி சொல்றவங்க மட்டும் சத்தமா கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் காலையில சொன்னேன், நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம். ஆமென். காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், வாக்குத்தத்தம் அற்றவர்களா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். அப்படி இருந்த நம்மை நம்முடைய ஆத்துமாவுக்கு கண்காணியும் மெய்ப்பனுமானவரிடத்தில் ஆமென் அவர் நம்மை திருப்பி கொண்டு வந்தார். ரூத்து போவாசின் வயல்நிலத்துக்கு வந்ததுக்கும் நாம அவர் வயல்நிலத்துக்கு வந்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. ரூத்து தற்செயலாய் வந்துட்டா. ஆனா நானும் நீங்களும் வேற வழி இல்லாமலோ தற்செயல தடுக்கி விழுந்தவர்கள் அல்ல, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாப்பஸா தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார், என கொண்டு வந்து விட்டார். இந்த ரூத்து தற்செயலாய் வந்து இந்த போவாஸ் வயல்நிலத்திற்குள் வந்தவளுக்கு போவாஸ் சொல்லுகிற ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? எடுத்த உடனே என்னதான் சொல்லுவா தெரியுமா? நிறைவான பலன்ல, இந்த வயல்நிலத்துக்குள் வந்துட்ட ரூத்தே, இனி நீ வேற வயல்நிலத்துக்கு போயிடாத, நீ இதுக்குள்ள ஸ்டெடியாரு, இதுக்குள்ள நீ நிலைத்திருக்கணும். ஆமென். அதேதான் ஆவியானவர் சபைக்கு இந்த இரவு நேரத்தில் பேசுகிறார்.
ரட்சிக்கப்பட்ட கூட்டமாய் அல்ல, ரட்சிக்கப்படுகிற கூட்டமாய் கர்த்தர் நம்மை நிறுத்த விரும்புகிறார். அப்படி யார் இந்த பூமியில தங்கள் ஓட்டத்தை அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஒரு நிச்சயம் பரலோகம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே வெளிச்சத்திலே நடப்பார்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் அந்த வெளிச்சத்திலே நடக்கணும்னு விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். அதுக்கு தானங்க நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லது ஒரு நன்மைக்காகவோ அல்லது ஒரு ஆசீர்வாதத்திற்காகவோ என் ஆண்டவர் இந்த பூமியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வெறுமையா என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக இந்த பூமியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அங்கிருந்து என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அவர் எதற்காக இந்த பூமியில எனக்காய் வந்தார் என்றார், எதற்காக மரித்தார் என்றார். ஆமை, இங்கே என்னை ரட்சிக்க மாத்திரமல்ல, இங்கே ரட்சிக்கப்பட்ட என்னை அந்த வெளிச்சத்திலே நடக்க வைக்கிறதற்காக. அதனாலதான் வந்த கூட்டத்தினிடத்தில் சொல்லாத ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள்ட்ட சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு இந்த ஒரு நினைவே இல்லை. எதுக்காக கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், எதற்காக நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி விட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். காரணம், இன்னைக்கு சபை மறந்து போன ஒரு காரியம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துல கர்த்தர் வெளியில கொண்டு வந்தது அடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, மாறாய் அவர் எப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வரார்னா, உங்களுக்காக ஒரு கானான் தேசம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தை மாற்றுவதற்கு மட்டுமல்ல, உனக்குன்னு ஒரு தேசம் இருக்குப்பா, உங்களுக்காக ஒரு தேசம் இருக்கிறது. இதே தான் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். எதற்காக பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார்? இந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தருவதற்கு மட்டுமல்ல, எனக்காய் ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விரும்பி வலது கரத்தை உயர்த்தி இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் நித்தியமா மோட்ச வீட்டில், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். சொல்லுங்க இந்த வார்த்தைய, நித்தியமா மோட்ச வீட்டில் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அப்போ இங்கே நிலைத்திருக்கணும் இந்த ரட்சிப்புல. எவர்கள் ரட்சிக்கப்படுகிற நிலையில், அப்ப டெய்லி என் லைஃப்ல இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது குறைந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. உண்மையிலே நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யாரும் கையெல்லாம் உயர்த்தண்டா, ஆனா இது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வைங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நான் இன்னைக்கு நிற்கிறேனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு அவர் மேல ஒரு வைராக்கியம் இருந்துச்சு தெரியுமா? அந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்குதான்னு கொஞ்சம் யோசிங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த வெளிச்சம் நமக்குள்ள பட்டதும், நமக்கு அந்த வீக்ல நம்ம சர்ச்சில் வந்து ஆராதிச்ச விதம் இல்ல, ஆண்டவருக்காக நான் எடுத்த தீர்மானங்கள், தேவ சமூகத்தில் நான் மண்டிட்டு ஜெபித்த ஜெபங்கள், வேதத்துக்கு நான் கொடுத்த முக்கியத்துவங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் என் வாழ்க்கை அர்ப்பணித்த அர்ப்பணிப்புகள், உண்மையில இன்னைக்கு அந்த அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்குதா? அது இன்னும் அதிகமாக இருக்கிறதா அல்லது அது என்னை விட்டு முற்றிலுமாய் குறைந்து கொண்டிருக்கிறதா? எபேசு சபை கிட்ட அதுதான் ஆண்டவர் வந்து சொல்றார், எப்ப உன் கிரியெல்லாம் சூப்பர், நீ சர்ச்சில் ஆராதிக்கிறத பார்த்தா உன்னை விட்டு ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, உன் கிரியெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்குது. அத பாஸ்டர் சொன்னார்ல, வாலிபர்களை குறித்து, வந்து வேலை செய்யறதுல அவங்களை அடிச்சா ஆளே கிடையாது. ஆமா, இதே போல எபேசு சபையை பார்த்து சொல்ற, உன் கிரியை சூப்பர் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு என்ன ஆண்டவரே குறை, கிரியதான் நல்லா இருக்குதுல ஆண்டவரே, என்ன ஆண்டவரே குறைன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு. இன்னைக்கு சபையே கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்களில் இருக்கிறோம். உலகம் காண்பிக்கிறது, அரசியல் காண்பிக்கிறது, இயற்கை காண்பிக்கிறது, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சூழலும் காண்பிக்கிறது. என்ன காண்பிக்கிறது? உலகத்தின் முடிவு சமீபமாகிறது, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா கிருபை காலத்தின் கடைசி சாப்டர்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் இன்னும் நான் இந்த கிருபையை உணராமல்,
இன்னும் இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் நான் நிலைத்திருக்காமல் அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தில் நான் போய் நடப்பேனா என்பது அது எனக்கு பெரிய கேள்வி. எனவேதான் வேதத்தில் ஒரு இடத்துல பவுல் தான் எழுதி வைத்திருந்திருப்பார் நினைக்கிறேன். ஆமென். அநேகர் ஆவில ஆரம்பம் பண்ணின அநேகர் தங்கள் வாழ்க்கையை மாம்சத்தில் முடித்தார்கள் என்றேன். ஆவில துவங்கினவர் துவக்கம் சூப்பர், விசுவாசத்தை துவக்கி விட்டார். ஆனா முடிக்கிறதா அவர் தான் முடிக்கணும். அதுவரை அந்த விசுவாச பாதையில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களே அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். இன்னைக்குள்ள செய்தியில வாக்குத்தத்தம் இருக்காது, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்திற்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க குடும்பத்தில் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். பொதுவாகவே இன்மைக்கெல்லாம் கன்வென்ஷன் வந்துட்டாலே ஜனங்கள் எதுக்கு தான், ஆமாம் கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு ஆறுதல் செய்ய எல்லாம் அவர் செய்வார். அது நான் சொல்ல தேவையில்லை, அவரே செய்வார். ரூத்து வயல் நிலத்திற்குள்ள வந்ததும் யாராவது ரூத்துக்கு போவாஸ் கிட்ட போய் அட்வைஸ் சொன்னாங்களா, ஆண்டவர் போவாசே கொஞ்சம் அவளுக்கு கதிரை சிந்த விடுங்க. ஏன் ரூத்து கேட்டாலா, எனக்கு கொஞ்சம் கதிரை சிந்த விடுவீங்களா, எனக்கு பந்தியில் இடம் தருவீங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க தருவீங்களா? எதுவும் கேட்க தேவையில்லை. உள்ள இருக்கிறீங்கன்னா அவர் பார்த்து செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க செட்டைக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைவான பலன் அவரிடத்திலிருந்து உண்டு உண்டு. ஹல்லேலூயா. அதை கேட்க தேவையில்லை, அதை நான் கேட்டு அவர் பார்த்து பார்த்து செய்வேங்க. எனக்கு இப்போ 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த கிருபையில. என் பிள்ளைங்க வளர 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 அந்தந்த வளர்ச்சிக்கு என் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை என் பிள்ளை கேட்கணுன்ற அவசியம் இல்லை, நான் பார்த்து செய்வேன். பிறந்ததும் என்ன உணவு கொடுக்கணும் அதை கொடுப்போம். எடுத்தோன்னே சிக்கன் பீஸ் எடுத்து வாயில கொடுக்க மாட்டேன். நல்ல தகப்பனா இருந்தா, நல்ல பெற்றோரா இருந்தா அந்தந்த வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பார்த்து பார்த்து நம்மளே நம்ம பிள்ளைக்கு இப்படி பார்த்து செய்யும் போது அவர் நல்ல தகப்பன் அல்லவா, எனக்கு எதை செய்யணுமோ அவர் பார்த்து செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையுடைய ஃபோக்கஸ் மாறுது. எகிப்திலிருந்து எதுக்குப்பா உன்னை மீட்டாரு? எனக்கு ஒரு கானான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கானானுக்குள் போகிற வழியில எதையும் காண்பிக்கிறார் தெரியுமா? ஏலிமை காட்டுறார். ஹல்லேலூயா. கானான் போறதுக்கு முன்பாக அவர்கள் நடக்கிற வனாந்தர பாதையில எதை ஜனங்கள் பார்க்கிறார்கள் தெரியுமா, அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணின, நீங்க இங்க பாருங்க, அவங்க தான் போறாங்க, நீங்க போகல, இங்க பாருங்க. கர்த்தர் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணின ஏலிமை பார்க்கிறார்கள், ஏலிமை அனுபவிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை நான் தைரியமா பிளஸ் பண்ணி சொல்றேன். ஆமென். அந்த கானானுக்குள் போகிறதுக்கு முன்பாக இந்த பூமியில என் குடும்பத்தை, என் வாழ்க்கை கர்த்தர் ஏலிமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிறது வனாந்தரமானால் என் குடும்பம் ஏலிமின் அனுபவத்தை காணும். சரியா நடந்தா பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தரால் நடத்தப்படுகிறீர்களா? நிச்சயம் கர்த்தர் காண்பிப்பார். கானானுக்குள் போறதுக்கு முன்னாடி கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். நான் எப்பவுமே அடிக்கடி பல இடத்துல சொல்லி இருக்கிற இந்த சம்பவத்தை, பேதுருவை கர்த்தர் தெரிந்தெடுக்க வந்தார். தன்னோடு கூட அழைச்சிட்டு போறதுக்கு தான் உண்மையிலே அந்த படகு பக்கத்துல வந்தார். வந்தவர் எடுத்தோடனே பேதுருவை வான்னு சொல்லி கூட்டிட்டு போகல. அப்படி கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த டைம் பேதுருவை கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா போயிருந்திருப்பார். ஏன்னா வலையில ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும்போது யார் நம்மளை கூப்பிட்டாலும் போயிருவோம். ஏதாவது இருக்கும்போது தான் கொடுத்துட்டு போறது யோசிப்போம். பேதுரு உண்மையிலே கர்த்தர் எதுக்காக இப்ப படகை வந்து பேதுரை பார்த்து வந்தார்னா அவனை தன்னோடு கூட அழைச்சிட்டு போறதற்காக. ஆனா கர்த்தர் உடனே அப்படி செய்யல. அவனை கூட்டிட்டு போறதுக்கு முன்பாக அவன் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அந்த இடத்துல கொண்டு போய் அவன் படகை நிரப்பிட்டு தான் பேதுருவே வா அப்படின்ட்டாரு. நீ வா பேதுருவே. அவன் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தையை சொல்றேன். ஆளுநர் தன்னோடு கூட அழைத்துட்டு போறதுக்கு முன்பாக பேதுரு வெட்கப்பட்ட இடத்துல அவனை தலை நிமிர்த்தி ஆண்டவர் கூட்டிட்டு போனார்னா, என்ன அழைச்சிட்டு போறதுக்கு முன்பாக வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்ன நிறுத்தி தான் கூட்டிட்டு போவார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன நிறுத்துவார். ஆமென். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார். 3 நாட்கள் இருந்துட்டு போனவங்களையே கர்த்தர் வெறுமையா அனுப்பாம திருப்தியாக்கி நடத்துவார்னா, டெய்லி அவரையே சார்ந்து இருக்கிற நம்ம வாழ்க்கையை கர்த்தர் விட்டு விடுவாராங்க. ஹல்லேலூயா. அதான் நான் திரும்ப சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போறோம். அதாவது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அது ஏன் வேண்டான்னு நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு அட்வைஸ்மெண்ட்டை பார்த்ததோ நம்ம போய் கடையில் போய் அந்த ஃப்ரீன்னு போட்டிங்களா அது மட்டும் தாங்கன்னு கேட்போமா? கண்டிஷன் நீ இதை வாங்கு, இது நீ கேட்கணும்ல, உன் கையில் எடுத்து
தருவாங்க. அதே போலதான் தேட வேண்டியதை தேடுங்கள், உங்களை தேடி வர வேண்டியது தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். இந்த இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் யார்? அவர்களை குறித்து தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது இப்படி சொல்லுகிறார். யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 35, 36 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 12, 35, 36. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இன்னதென்று அறியார். 36வது வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். போதும். ஒளியை பெற்றுக் கொண்டவர்களிடத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தை, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினிடத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தை, இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த பூமி இருக்க போகிறது. இந்த ஒளி கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறது. அந்த ஒளி இருக்கையில் நீங்க இருளில் திரும்ப அகப்படாதபடிக்கு அந்த ஒளி உங்களோடு இருக்கையில் அந்த ஒளியிலே நடவுங்கள் அப்படின்றார். இந்த ஒளியை உன்னை விட்டு, இந்த ஒளி ஓய்ந்து போகாதபடிக்கு, இந்த ஒளி மங்கி போகாதபடிக்கு அந்த ஒளியிலே நடக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்கள். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி இந்த ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள். அப்ப பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு டெய்லி என் வாழ்க்கையில அது உயர்ந்து இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஒளியே நடக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை, அது ஒரே வார்த்தையில சொல்றேன், ஒளியில நிலைத்திருக்க விரும்புகிறவர்கள் இயேசுவில் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் சீஷர்கள்ட்ட காலையில் அந்த வசனத்தை தான் ஆண்டவர் பேச வைத்தார். யோவான் 15:4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்றார். என்னில் நிலைத்திருங்கள். அப்ப அந்த ஒளியை அடைய, இந்த ஒளி எப்படி வந்தது? அந்த ஒளி அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் கிருபையாய் நம்மை வந்து சந்தித்தது. அவருடைய கிருபை தான் என்னை சந்தித்ததுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த பாடுகும் அழகான கண்கள், அழகான எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடிந்ததென்று நினைத்த நான், முடிந்ததென்று நினைத்த நான், ஹல்லேலூயா, அழகான கண்கள் என்னை இயேசுவே முடிந்ததென்று. ஆமென். எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள், தெரிந்த வார்த்தைகள் தான், வாசியுங்கள். ஏசாயா 26, 1 முதல் 3 வசனங்கள். பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பார்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பலனான் நகரம் உண்டு, இரட்சிப்பை அதற்கு மதிலாய் வைத்திருக்கிறார். யார் அதற்குள் பிரவேசிப்பார்கள் என்றால், அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து இந்த இரட்சிப்பின் ஒளி மங்காமல் எவர்கள் இந்த பூமியிலே இந்த ஒளியில் நடக்கிறார்களோ அவர்களை தான் அந்த நகரத்திற்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க வைப்பார். அப்போ இந்த பூமியிலே நான் வாழுகிற வாழ்க்கை தான் தீர்மானிக்கும் நான் அங்க போவேனா என்பது. ரட்சிக்கப்பட்டோம், கிருபையாய் அவரோடு உடன்படிக்கை பண்ணினோம்,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, என் நடக்கைகள், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உறுதியாக அவரை பற்றி கொண்டிருக்கிறதா? சங்கீதத்தை எழுதினவரை வைத்து எழுதி வைத்திருக்கிற சங்கீதம் 2வது அதிகாரம் அதோடைய கடைசி வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றேறியும். சொல்லி ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கல, கூடவே எழுதப்பட்டிருக்கிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவர்கள் இந்த ஒளியில் நடக்கிறார்களோ, எவர்கள் இந்த ஒளியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை குறித்து பயம் இல்லை. காரணம், அவர்களை கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியிலே கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளங்களே, ரட்சிக்கப்பட்டதோட முடிக்காம ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் இந்த ஆண்டிலே நீங்கள் நடக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், என் ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒருவருடைய வாழ்க்கையை எடுத்து வைத்து நான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். காரணம், அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சாட்சி தான். யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுகிற சாட்சி என்பது எல்லாருக்குமே தெரியும். அவன்தான் இயேசுவை இந்த பூமியிலே காண்பிக்கும்படி, இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணப்படும்படி இயேசுவுக்கு முன்பாக பிறப்பிக்கப்பட்ட யோவான் ஸ்நாபகன். இந்த யோவானை குறித்து இப்பொழுது இந்த சாட்சி என்பது சாதாரண ஒரு மனுஷன் சொல்லுகிற சாட்சி அல்ல. அவன் யாரோ சொல்லுகிற சாட்சி அல்ல. யார் அவனை ஜெனிப்பித்தாரோ, யாருக்காக அவன் இந்த பூமியில வந்தானோ, அவர் காது கேட்க எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? இவன் ஒரு நாள் எரிந்தவன் அல்ல, அவன் கடைசி வரை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஓட்டம் முடியும் போது ஒன்னு நம்முடைய ஓட்டத்தின் முடிவு அல்லது கிறிஸ்துவின் வருகை ஏதோ ஒன்று கண்டிப்பா சம்பவிக்க தான் போகுது. இல்ல, கிருபையாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டை காண வச்சிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிற எத்தனையோ பேர் எத்தனையோ மரண கண்ணிகளை தாண்டி நின்றுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம். இப்படி எத்தனை காரியங்கள் நம்மை சந்தித்தது. ஆனால் இன்னைக்கு நிற்கிறோம் என்றால் நாம் நிற்கவில்லை, கர்த்தர் கிருபையா நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் நிச்சயமாய் ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் முடியதான் போகிறது, அல்லது கிறிஸ்துவின் வருகை வரப்போகிறது. இந்த ஓட்டம் முடிவதற்குள்ளாக இப்படி ஒரு சாட்சி ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல இருக்கணும். ஆண்டவர் சொல்லணும், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறதுக்கு யோவான் அப்படி என்ன வசதி படைத்தவனா இருந்தா? எத்தனை மாடி வீடு கட்டினா? ஒரு வீடும் கட்டல. எவ்வளவு சம்பாதிச்சா? ஒரு சம்பாத்தியமும் இல்ல. அவன் வளர்ந்தது வாழ்ந்தது வனாந்தரத்துல. அவன் உடுத்தி இருந்தது சாதாரண ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நீங்க விரும்பி உடுப்பீங்களான்னு கண்டிப்பா கிடையாது. இல்ல, நம்ம இருக்கிறதுல பெஸ்ட் தான் உடுப்போம். இல்ல, கடையில போனாலும் படுத்துற அநியாயம் இருக்குதே. இருக்கிற ட்ராக்ல இருக்கிற அவ்வளோத்தையும் தூக்கி போட வச்சுட்டு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவோம், இது நல்லா இல்லை. அதை பார்த்துட்டே சொல்லப்படாதா? இல்ல, நாம அதுல கொடுமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாரி பிடிச்சிருக்கும், அந்த சாரி தான் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணி, ஆனாலும் கடைக்காரனும் சும்மா இருக்க வைக்கப்படாது. எல்லாத்தையும் எடுத்து போட வைக்கிறது மட்டும் இல்லை, விரிச்சும் காட்டு. விரிச்சு காட்டிட்டு நீ திரும்ப மடக்கவே நான் போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாரி எடுத்துட்டு போயிடாது. அவன் என்னெல்லாம் மனசுல திட்டினானோன்னு தெரியல. அவன் யோவானுக்கு ட்ரெஸ்ஸிங்ல பத்தி ஒரு குறை கிடையாது. ஒரு ஒட்டகத்தோலை எடுத்து, பின்ன சாப்பாடு அது மட்டும், யோவான் சாப்பிட்ட சாப்பாடு மட்டும் இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிச்சு உங்களுக்கு வச்சா எத்தனை பேர் சந்தோஷத்தோட சாப்பிட? கண்டிப்பா அந்த சாப்பாடை பாஸ்டர் வாயில திணிச்சிட்டு தான் போவீங்களே தவிர. ஆனா யோவான் சாப்பிட்ற சாப்பாடை பாருங்க, சிம்பிளா அதை நம்ம சாப்பிடுமா? அப்படிப்பட்டவனை குறித்து கர்த்தர் சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இந்த யோவான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாரன்னு கேட்டா இல்ல. நாம என்ன நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? இத்தனை வருஷம் வாழ்ந்த என் ஓட்டம் ஜெயமான ஓட்டம். அது கிடையாதுங்க. எத்தனை வருஷம் வாழ்றேங்கிறல்ல, நான் எப்படி வாழ்ந்து முடிக்கிறேங்கிறதா விஷயம்.
கிறிஸ்தவ ஓட்டத்தின் ஜெயம் என்ன தெரியுமா? நான் எத்தனை வருஷம் வாழ்றேன்ல, நான் எப்படி வாழுகிறேன். யோவான் வாழ்ந்த காலம் என்பது கொஞ்ச காலம்தான். ஆனால் அந்த கொஞ்ச காலத்தில் இயேசு அவனை குறித்து சொன்ன சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஸ்தேவான் வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம். இன்னும் சொல்ல போனா ஸ்தேவான் செய்த ஊழியம் ஒரு நாள் ஊழியம் தான். ஆனா அந்த ஊழியத்தின் முடிவில், அந்த ஓட்டத்தின் முடிவில் அவனுக்கு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. என்ன தரிசனம்? ஆமென். அவனை வரவேற்கிறதற்காக இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் எழுந்து நிற்கிறார். இப்படி ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க விரும்புகிறவர்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு சாட்சியை தான் சபையினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் நிற்கிறவர்களாய், அவருடைய வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறவர்களாய். யோவான் எப்படி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். இப்படி வாழுகிறவர்களுடைய ஓட்டத்தின் முடிவில் பயம் இருக்காது. இப்படி வாழுகிறவருடைய ஓட்டத்தின் முடிவில் தயக்கம் வராது. இப்படி வாழுகிறவர்கள் ஓட்டத்தின் முடிவில் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? தாவீது 17:15 இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அவங்களுக்கு மரணத்தை குறித்து பயம் இருக்காது. இன்னைக்கு ஓட்ட முடிஞ்சா பயம் இருக்காது, நாளைக்கு ஓட்ட முடிஞ்சா பயம் இருக்காது. அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும், இங்க நான் கண்ணை மூடினாலும் அங்கே அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மரணத்தை குறித்து பயப்படாத ஒரு கூட்டம் உண்டுன்னா ஆண்டவர் ஆராதிக்கிற கூட்டம். ஆமென். இன்னைக்கு அதுல குறித்து ஒரு பயம் வருதுன்னா நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள நிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என் தகப்பனார் 2016 ஓட்டத்தை முடித்தார்கள். அவன் தகப்பனார் ஓட்டத்தை முடிக்கிற அந்த நேரத்தில் நான் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை. நான் கோயம்புத்தூருக்கு அப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் வந்து அந்த அடக்க ஆராதனை எங்கள் அண்ணன் சொன்ன சாட்சி அது என்னை ரொம்ப பலப்படுத்தினது. ஓட்டத்தின் முடிவில் அவர்கள் செய்த சில காரியங்கள் ஒரு பயமும் இல்லை. அவன் எல்லாம் ரெடியாகி, ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகும்போது எப்படி ரெடியாகி போவோம்ல, அதே போல் ரெடியாகி அந்த கடைசி தருணத்தில் அவங்கள எங்கள் அண்ணனை சொல்லி குளிப்பாட்ட வச்சு, ட்ரெஸ் மாற்ற வச்சு, கொண்டு போய் படுக்க வைன்னு சொல்லி படுக்க வச்சு, நெஞ்சில் கை வச்சுட்டு அவங்களே சொல்லி முடித்தாங்க, உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அவங்களே ஒரு பயம் முகத்தில் இல்லையா, ஒரு தயக்கம். ஐயோ பிள்ளைகளை விட்டுட்டு போறேன், ஊழியத்தை விட்டுட்டு போறேன், அடுத்து இந்த ஊழியம் எப்படி இருக்க போகுது ஆண்டவரே, நான் பிள்ளைகளை ஸ்டெடியா இன்னும் நிறுத்தலையே ஆண்டவரே. எந்த பயமும் இல்லை, திருப்தியான ஓட்டம். ஹல்லேலூயா. அவர்களை விட எத்தனையோ பேர் அதிக வருஷம் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் தான் கருணாநிதி 80க்கு மேலே இருந்தார். ஆமென். எனக்கு அப்போ கேள்வி இருந்தது, என்ன ஆண்டவர் அவர்லாம் 80-90 இருக்கும்போது உங்க மகன் உமக்காய் இறங்கி வந்த மகன் சின்ன இந்த வயசுல. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவங்க ஓட்டம் இங்க ஜெயமா முடியுது. முடிகிறது எத்தனை வயசுல எந்த காலத்துல என்பதல்ல, எப்படி முடிகிறது என்பதுதான் நிச்சயம். அப்படி முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்திர ஓட்டம் ஜெயமாய் முடிக்கிற ஓட்டம். யோவானுடைய வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச காலம்தான். ஆனால் அந்த ஓட்டத்திலே கர்த்தர் கொடுக்கிற சாட்சி, அவன் இந்த பூமியில எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? வெளிச்சமுடையவனாய், பிரகாசிக்கிறவனாய். யோவான் சாதாரண வெளிச்சமாய் அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். ஹல்லேலூயா. அன்பு சபையே, கர்த்தர் இன்னும் கிருபையாய் காலத்தை நீட்டி நீட்டி தருவது இந்த வெளிச்சத்தில் நாம் இன்னும் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் இந்த பிரகாசத்திலே நான் மாத்திரம் அல்ல, இன்னும் இந்த பட்டணத்திலே இந்த பிரகாசத்தில் ஒரு திரள் கூட்டம் வர வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பிதான் இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட செலவுகள் செய்து, ஹல்லேலூயா, அவங்க சர்ச்சுக்கு மட்டும் ஒரு மீட்டிங் ஸ்பெஷலா வச்சுட்டு போகலாமே, இவ்வளவு செலவு செய்து இருக்கிறதுனால செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு பாஸ்டர். அவர் இருக்கிறதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரயாசங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு. ஏன் இப்படி கண்டிப்பா ஒரு கூட்டம் நடத்தணும். எதற்காக? இப்படி எல்லாருக்கும் காது கேட்க இத்தனை இடத்துல ஸ்பீக்கர் வச்சு இந்த சத்தம் கேட்கப்படுகிறது என்றால் காலம் சமீபமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளோடு அப்படி ஒரு உன்னத ஒளி இந்த பகுதியை சந்திப்பதாக, அப்படிப்பட்ட உன்னத வெளிச்சம் கூடாரங்களை சந்திப்பதாக, அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் குடும்பங்களை சந்திப்பதாக.
ரபா ஷதல ரிகபா கதரா லேப்ராமா ஷந்தலரா கதலர் யாதரா. ஆவியானவரே ஒருவரும் இதை இழந்து போகாதபடிக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு மாலையில எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி புறப்படும் போது நான் ஆண்டவர் இருதயத்தில் எழும்ப பண்ணின வார்த்தை இதுதான். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சத்தத்தை யார் யார் கேட்கிறார்களோ, பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த வெளிச்சத்தில் நடப்பார்களாக. இங்க நடக்கிறது மட்டும் இல்லப்பா, அங்கேயும் அந்த வெளிச்சத்தில் நடக்கணும். எங்க இவ்வளவு ஆண்டவரை ருசி பார்த்து, இவ்வளவு ஆராதிச்சு, எல்லா கூட்டத்திலே வந்து அவருடைய அன்பை அனுபவித்துட்டு அந்த வெளிச்சத்தில் மட்டும் நடக்காம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம எதுக்குங்க வந்திருந்து? ஹல்லேலூயா. ரூத்துக்கு என்ன ஆசை வந்துட்டு தெரியுமா? 2வது அதிகாரத்தில் ரூத்து வந்தது போவாசை கைப்பிடிக்க அல்ல. ரூத்து தனக்கு கதிர் கிடைச்சா போதும், அப்படிதான் வந்தா. ரூத்தை, இப்ப வயல் நிலத்துக்கு நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டா, போர்வை விரிக்கிறதுக்கு இல்ல, எனக்கு கதிர் கிடைச்சா போதும். இதுதான் நம்முடைய ஆரம்பம். ஆலயத்துக்குள்ள வரும்போது அன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்தது எதுக்குங்க? ஆமா, ஆண்டவர் பிடிக்கிறதுக்கு வந்து இல்ல, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், எனக்கு ஒரு அதிசயம் நடந்தா போதும், எனக்கு ஒரு என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை நடந்தா போதும். எல்லாருமே அப்படிதான் வந்தேன், நான் அப்படிதான் வந்தேன். ஆனா உள்ள வந்த பிறகு ரூத்துக்கு போவாசை குறித்து தெரிய வருது. ரூத்துக்கு இந்த என்னன்னா போவாஸ் உடையதுன்னு கூட தெரியாது. போவாஸ் வந்து பேச அந்த போவாசை குறித்து அறிகிறாள். வீட்டுக்கு வந்ததும் நகோமி எங்கம்மா போயிட்டு வந்தேன்னு கேட்டதும் அவ சொல்றா, நான் போவாஸ் வயல்நிலத்துக்கு போயிட்டு வந்தனோ. நகோமி எடுத்து அவளுக்கு சொல்றா, அவர் உனக்கு தூரமானவர் கிடையாது, அவர் உனக்கு நெருங்கின உறவு. ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்பத்தில் நமக்கு இப்படிதான் இருந்துச்சு. இயேசு யாருன்னு கேட்ட அற்புதம் செய்கிறவர்னு தெரிஞ்சிச்சு. இயேசு யாருன்னு கேட்ட அவர் அதிசயம் செய்கிறவர்னு தெரிஞ்சிச்சு. இயேசு யாருன்னு கேட்ட அவர் குணமாக்குகிறவர்னு தெரிஞ்சிச்சு. இயேசு யாருன்னு கேட்ட இரக்கம் உள்ளவர்னு தெரிஞ்சிச்சு. இயேசு யாருன்னு கேட்ட ஆசீர்வதிக்கிறவர்னு தெரிஞ்சிச்சு. ஆனா உள்ள வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அவர் என்னை குணமாக்குகிறவர், அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, என் கரம் பிடிக்க போகிறேன் மணவாளன், என் கரம் பிடிக்க போகிறேன் மணவாளன், எனக்கு நெருங்கின உறவர். ஹல்லேலூயா. இது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க, உள்ள இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். இந்த ஒரு அறிவு ரூத்துக்கு வந்ததும் அடுத்து அவ எதுக்கு டிசைட் பண்றா தெரியுமா? ஆமென். அவர் எனக்கு நெருங்கின உறவுனா எனக்கு எப்படியாவது அவர் கையை பிடிக்கணும், எனக்கு எப்படியாவது அவர் பக்கத்தில் உட்காரணும், என் மேல அவர் போர்வையை விரிக்கணும். நகோமி உடனே சொல்லுகிறா, நான் உனக்கு வாழ்க்கையை தேட மாட்டேனாமா, நீ என்ன பற்றி வந்தவள், நீ கர்த்தரை பற்றி வந்திருக்கிற, உனக்கு நான் வாழ்க்கையை தேட மாட்டேனா, நீ போ, நீ எழும்பி என் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்து ஆமென் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நீ போ இந்த ராத்திரி. ஆமென். கதிர் பொறுக்கும் போது இதெல்லாம் சொல்லலை. குழி, எண்ணெய், ட்ரெஸ், வஸ்திரம் போட்டு இதெல்லாம் சொல்லலை. அதுக்காக குளிக்காம போனாலாம் கேட்காதீங்க, குளிச்சுட்டு தான் போறா. ஆனா இப்ப போறது எதுக்கு தான் போறா தெரியுமா? போவாசுக்கு சுதந்திரிக்க. அதனால ரூத்து அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதுதான் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம், இந்த மூன்றும் தான் ஆவியானவர் சொல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். குளித் என்பது ஞானஸ்நானத்திற்கு அடையாளம், எண்ணெய் என்பது அபிஷேகத்திற்கு அடையாளம், வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வஸ்திரத்திற்கு அடையாளம். கதிர் பொறுக்க போறவள்கிட்ட இதெல்லாம் சொல்லலங்க, ஆனா அவரை சுதந்திரிக்கணும், இதெல்லாம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் வயல் நிலத்து எதுக்கு போறார் போவாஸ்? ரூத்தே கதிர் பொறுக்க இல்ல, போவாஸ் வஸ்திரம் மேல விரிக்கணும். அப்படி விரிக்கணும்னா நீ இந்த ப்ரொசீஜர்ல நடந்துதான் ஆகணும். எதுக்கு நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், எதுக்கு நான் அபிஷேகம் பெறணும், அவரை சுதந்திரிக்கணும், இதெல்லாம் செய்யணும். இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ஆமா, எல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? எல்லாமே நிழலா எழுதப்பட்டிருக்கிறது. போவாசை சுதந்திரிக்க ஆமென். ரூத்து எப்படி போறா தெரியுமா? குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரம். இதே போலதான் அவர் வரும்போது இதுல ஆயத்தமா இருக்கணும். கதிர் பொறுக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டார், அற்புதம் வாங்குறதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டார். இயேசுவிட்ட திரள் கூட்ட வந்தாங்களே, அவங்க எல்லாரும் அற்புதம் வாங்க வந்தவங்கள்ட்ட நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னாரா? இல்ல. ஆனா அவருக்காக வந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும், அவங்க அபிஷேகம் பெறணும், அவங்க சத்தியத்தில் நடக்கணும், அவங்க சரியான உபதேசத்துல போகணும். அப்படி போகிறவர்களுக்கு மட்டும்தான் அவரோடு கூட வாழ்ந்திருக்க முடியும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் இப்பொழுது இந்த ஆயத்தத்தோட போகிறாள்.
அவளுடைய ஏக்கம் இப்ப எதுவாயிடுச்சுன்னா போவாசுடைய கதிர் அல்ல, போவாசுடைய கதிர் அல்ல, அவளுடைய ஏக்கம் இப்ப போவாஸ். ஒரு சபையினுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? ஆரம்பம் அந்த சபை கதிரை தேடி இருக்கும். ஆமென். வளர வளர அந்த சபை போவாசை தேடி இருக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையில இன்னும் அவர் கையை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, நான் இன்னும் ஆரம்பத்துல தான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன்னா, நான் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன் அர்த்தம். ஹல்லேலூயா. ரூத் சாப்டர் நான் இப்ப பேச போனா அது ஒரு பெரிய செய்தி, பேசிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பலப்படுத்தின ஒரு பகுதி ரூத் சாப்டர். ஆனா நான் இங்க அந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்றேன். ஹல்லேலூயா. யோவானை குறித்து சொல்ற வார்த்தை, அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அப்படி இவன் எரிந்து பிரகாசிக்க இந்த யோவானிடத்தில் வெளிப்பட்ட 3 அனுபவங்களை வேகமாய், நேரம் ரொம்ப போகிறதுனால நான் வேகமாய் சொல்லுகிறேன், ரொம்ப விளக்கி பேச போகிறதில்லை. ஆனால் சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. முதலாவது, இந்த யோவான் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாய் அவனிடத்தில் வெளிப்பட்ட காரியம். லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனத்தை வாசிங்கள். வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவானுடைய பிறப்பு என்பது ஒரு பெரிய சாட்சி. நமக்கு தெரியும், மிகவும் வயதாய் இருந்த சகரியா எலிசபெத்துக்கு கர்த்தர் கொடுத்த மகன்தான் இந்த யோவான். அவனுடைய பிறப்பே தேசத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. கர்த்தரின் நிந்தையை நீக்கினார் என்று எலிசபெத்தை மகிழ வைத்தார் ஆண்டவர். ஆமென். அந்த இடத்துல தான் சகரியா வாயை அடைத்து அவன் பிறந்ததும் அவன் வாயை திறந்து சொல்ல வைக்கிறார், யோவான் என்று சொல்ல வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் பிறக்கிறதற்கு முன்பாகவே யோவானை குறித்த எல்லாவற்றையும் அந்த பெற்றோருக்கு தூதன் வந்து அறிவிக்கிறான். அவன் எப்படி இருக்க போகிறான், எப்படி வளரப் போகிறான், எதற்காக அவன் பிறக்க போகிறான், எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னமே எழுதியிருந்தாலும் அதை திரும்ப அந்த குடும்பத்தாருக்கு பெற்றோரிடத்தில் வந்து சொல்லுகிறான். எனவே அந்த பிள்ளை வந்து சாதாரண பிள்ளை அல்ல. அந்த பிள்ளை வளரும் போதே, இன்னும் சொல்ல போனா வயிற்றில் இருக்கும் போதே ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று வளர்ந்த பிள்ளை. இப்ப பிள்ளை வெளியில வந்தாச்சு. வந்ததும் அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் மட்டும் வனாந்திரத்திலே குடியிருந்தான். இப்படி பிள்ளை வனாந்திரத்தில் குடியிருக்கும் போது பெற்றோரும் அதை தடுக்கவில்லை, தானும் அந்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறான். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். யோவான் எரிந்து பிரகாசிக்கிறதற்கு யோவானிடத்தில் வெளிப்பட்ட முதல் காரியம், தன்னுடைய நோக்கத்தை அறிந்து அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதை இன்னும் நமக்கு புரியும்படி சொல்லணும்னா, தனக்கு நியமித்த பாதையில் சரியாய் ஓடினான். கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஏதோ ஒரு பாதையில் ஓடுகிற வாழ்க்கை அல்ல, நியமித்த பாதையில் ஓடுகிற வாழ்க்கை. சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி வேணாலும் ஓடுவேன், அப்படி ஓடுனா என்னால சுதந்திரிக்க முடியும் மட்டும் ஒரு தேவ பிள்ளை கனவுல கூட நினைச்சிடாதீங்க. எனவேதான் எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், தெரிந்த வார்த்தை வாசிங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இது யாரை குறித்து சொல்லுகிறதால் 11வது அதிகாரத்திலே நம்முடைய முற்பிதாக்களுடைய வரிசை லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து சொல்லப்பட்டு விட்டுதான் 12:1 சொல்லப்படுகிறது. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, இந்த வார்த்தை விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, இந்த வார்த்தை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நியமித்த ஓட்டம் என்பது நான் நியமித்ததல்ல, கிறிஸ்து எனக்கு நியமித்த ஓட்டம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ஒரு உணர்வு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க எப்படியோ நடக்கும்படி கர்த்தர் அழைக்கவில்லை, அவர் நியமித்த பாதையில் நடக்கும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்த ஆண்டவர் கானானை கொடுப்பேன்னு சொல்லிட்டா. மோசே சொல்லியிருக்கலாம், மோசே நீ இந்த ஜனத்தை எப்படியாவது நடத்தி கொண்டு வந்துரு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி செய்யவில்லை. எகிப்திலிருந்து வெளியில வந்ததுமே மோசையும் சரி இஸ்ரவேல் ஜனங்களும் சரி அவர்கள் கண்ட முதல் காட்சி என்ன தெரியுமா? வனாந்திரமோ சமுத்திரமோ அல்ல,
அவர்கள் பார்க்கிற முதல் காட்சி மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் அவர்களுக்கு முன் நின்றார். எதற்காக இப்பொழுது அவர் நிற்கிறார்? எகிப்திற்குள் இருக்கும்போது அவர் நிற்கவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் நிற்கிறார். ஏன் எகிப்திற்குள் அவர் வரலனா, எகிப்திற்குள்ள அவர்களை ஆளுக எகிப்தின் ராஜா இருந்தான். அடிமைத்தனம் அவங்க மேல இருக்குது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் நடத்த மாட்டார். ரட்சிக்கப்படுகிற ஜனத்தை தான் கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பார்த்த முதல் காட்சி வனாந்திரம் அல்ல, சமுத்திரம் அல்ல, யோர்தான் எதுவுமே அல்ல. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் நிற்கிறார். நின்று அவர் தான் நடத்த துவங்குகிறார். அவர் எப்படி நடத்தினார்? யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். யாத்திராகமம் 13வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17-18 வசனங்களை வாசியுங்கள். போகவிட்ட பின் மனமடிந்து சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது. அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது, கானானுக்கு போகிறதற்கு நிறைய ஷார்ட்கட் வே இருக்கு. உங்களுக்கு ஷார்ட்கட் வழி பிடிக்குமா, சுத்துற வழி பிடிக்குமா? சும்மா சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கூகுள் எது காட்டும் நமக்கு? ஷார்ட்கட் வே இல்ல, ஷார்ட்கட் வே தான் காட்டும். எது ஃபர்ஸ்ட் ஈஸியா கொண்டு போய் சேர்க்குமோ அது காட்டும். ஆனா உண்மையிலே கூகுள் காட்டுற பல ஷார்ட்கட்டை நம்மள குழியில தான் கொண்டு விடுது. இங்க ஷார்ட்கட் வே நிறைய இருக்கு. பெலிஸ்திய தேச வழியாய் போவது சமீபமானாலும் கர்த்தர் அவர்களை அப்படி நடத்தாமல், அடுத்து வாசிங்கள், நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய். அப்போ ஒரு காரியம் நல்லா தெரியுது, இவங்களா சுத்தல, அவர்தான் சுத்த விடுறார். உண்மையிலேயே நமக்கு இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னாண்டவர் ஏற்கனவே 430 வருஷம் அடிமைத்தனம். சரி, இப்ப வெளியில வந்து என்ன ஒரு ஆசைனா, ஆண்டவர் எப்படியாவது கானானுக்குள்ள போய் ஃப்ரீயா வாழலான்னு பார்த்தா அடுத்து நம்மளை எப்படி சுத்த விடுறார். ஆமே, ஆண்டவர் கூகுள் கூட எங்களுக்கு ஷார்ட்கட் தான் காட்டுது. கூகுளுக்கு தெரிந்தது கூட உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் இப்படிதான் நமக்கு கேள்வி கேட்க தோணும். ஆனா ஒரு சத்தியத்தை சொல்றேன், ஆண்டவர் சுத்த விட்டாலும் சுதந்திரிக்க தான் வைப்பார். ஆனா நமக்கு என்னன்னா இந்த சுத்துறது பிடிக்காது. ஒரு நாள் இந்த வசனத்தை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நான் கொஸ்டின் கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரை சுத்த விட்டுறீங்க எங்களை? ஆமா, ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாள் கானானுக்குள்ள கொண்டு விட்டுருக்கலாமே. இல்லப்பா, இது நான் கொண்டு போகிற வழி. ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவரால் நடத்தப்படும். இப்போ மோசே ஒருவேளை கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஷார்ட்கட்ல போகலாம், ஆண்டவரே ஷார்ட்கட்ல போனால் ஈஸியாக இருக்குமே ஆண்டவரே. அடுத்து ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்டுப்பார், ஓகே மோசே, ஷார்ட்கட்ல போனால் நான் உன் கூட வரமாட்டேன், சுற்றி நடந்தால் நான் உன் கூட வருவேன், எது வேணும்? ஹலோ, ஆண்டவரோடு நடக்கிறது வேணுமா, ஆண்டவர் இல்லாம நடக்கிறது வேணுமா? சத்தமா சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் சுத்துங்க. சுத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உங்க கூட நடந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதா எனக்கு வேணும். ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஷார்ட்கட்ல போனா எனக்கு நன்மையா நல்லது. அதாவது ஒரு காரியத்தை தேவ பிள்ளைங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு நேற்றைக்கு நடந்தது தெரியும், இன்னைக்கு நடக்கிறது தெரியும், ஆனா என்னை நடத்துகிறவருக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாளை அறிந்து என்னை இன்னைக்கு சில பாதையில கர்த்தர் கொண்டு போவார். அதனாலதான் சில இடத்துல அமைதியா இருப்பார், சில இடத்துல செய்ய வேண்டியதை செய்து முடித்துட்டு அமைதியா இருப்பார். அவருக்கு நாளை குறித்து தெரியும். 3 நாள் ஈசாக்க கைப்பிடிச்சு ஆபிரகாம் கூட்டிட்டு போகும்போது பிள்ளை கேட்கிறா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? இல்ல, சைலண்டா இருக்கிறார், சைலண்டா இருக்கிறார். ஆமா, ஏன் ஆண்டவரை ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்கன்னா, அவர் ஏற்கனவே நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டார். ஒரு ஆட்டுக்கடா சிக்க வச்சிட்டார். அவர் சைலண்டா இருக்கிறார். அவர் நாளைக்கு என்ன பார்க்க போறேன், என்ன நடக்க போகிறது என்பதை இன்னைக்கு பார்த்ததுனால சில பகுதியில கர்த்தர் எனக்கு அமைதியா இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மரியாள் மார்த்தாள் வீட்டுல அழுத சத்தம் கேட்டுட்டு இருக்கு, 4 நாள் கேக்குது. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். பைபிள் சொல்லுது, பின்னும் 2 நாள் அங்கே தங்கி இருந்தாராம். ஆமே, தங்கி இருக்கிறார். எதுக்குப்பா சைலண்டா இருக்கிறீங்க? உங்க பிடிச்ச குடும்பம் ஆண்டவரே, நீங்க சிநேகித்த குடும்பம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே சைலண்டா இருக்கிறீங்க? அவருக்கு தெரியுது 4 நாள் தாண்டி இதே பிள்ளை சிரிக்க போகிறான், 4 நாள் தாண்டி இதே குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க போகிறது. நாளைக்கு பார்த்துட்டார் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கும் புரியாத புதிர் இதுதான். ஏன் ஆண்டவரே சில பாதையில நிக்க வச்சுட்டு என்ன சைலண்டா இருக்கிறீங்க? ஆமா, தொடங்குறதுக்கு முன்னாடி பேசுனீங்க, அதுக்கப்புறம் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் பேசலன்னா அவர் ஆல்ரெடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யவீரு நடத்தினதுக்கும் லாசரு வீட்டில் நடத்துனதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. யவீரு யாருன்னே தெரியாது. ஆமென். அவன் வந்து கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு போறார். அவனும் பிள்ளை மரிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து சொல்றான். கேட்ட உடனே அந்த வீட்டுக்கு புறப்படுறார், தீவிரமா புறப்படுறார். போற வழியில இன்னொரு அற்புதம் நடக்குது. அதுல கொஞ்சம் டைம் டிலே ஆனதும் வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க, உன் மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாத. உடனே ஆண்டவர் கைப்பிடிச்சு சொல்றார், பயப்படாதே, விசுவாசம். அதாவது யவீரு தளர 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 அவர் வார்த்தை கொடுத்து பலப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த வீட்டில் அழுகை ரொம்ப நாள் நீட்டிக்கவே இல்லை, ஒரு சில மணி நேரம் தான். அதாவது இயேசு வீட்டுக்கு வர்ற அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த வீட்டார் அழுதுருப்பாங்க. அந்த அழுகையை கொஞ்ச நேரத்திலே கர்த்தர் மாத்திட்டார். யவீரு யாருன்னே தெரியாது, யவீரு இதுவரை பார்த்தது கிடையாது. திடீர்னு வந்து காலில் விழுந்தவனுக்கு வீட்டுக்கெல்லாம் உடனே போயிட்டாரு. ஆனா லாசரு நல்லா தெரிஞ்ச குடும்பம், அவருடைய சிநேகிதன். பைபிள் சொல்லுகிறது அந்த குடும்பத்தின் மேல் அவர் அன்பா இருந்தாராம். அன்பா இருக்கிற குடும்பத்தை 4 நாள் அளவிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, அப்பப்ப சர்ச்சுக்கு வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் அற்புதம் உடனே நடக்கு. நான் எல்லா மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா, கன்வென்ஷன் காலையில மீட்டிங்க்கு வரேன். வாலிபர் கூட்டம்னு சொன்னாலும் வயசான நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா கூட்டத்திலையும் வந்து இருக்கிறேன். என் கூடாரத்துல மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த கண்ணீர் அதிகமாகிறது? இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. ஆனா ஒரு சத்தியத்தை சொல்றேன், யவீரு வீட்டில் நடந்ததுக்கும் லாசர் வீட்டில் நடந்ததுக்கு வித்தியாசம் உண்டு. யவீரு வீட்டில் நடந்தது அற்புதம், லாசர் வீட்டில் நடந்தது மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியத்தை கர்த்தர் எனக்கு தாமதித்து செய்கிறார் என்றால் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது அற்புதம் அல்ல, அது தேவ மகிமை வெளிப்பட போகிறது. என்ன அற்புதத்துக்கு மகிமைக்குள்ள வித்தியாசம்? அற்புதம் நடக்கிறது, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா மகிமை வெளிப்பட்டா அது என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். யவீரு பிள்ளை உயிரோடு எழுப்புனதுனால யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களான்னு எழுதப்பட்டிருக்குதான் கேட்டா இல்ல. அதனாலதான் வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது எல்லாரையும் பார்த்து சொல்றார், வெளியில போங்க, பிள்ளை தூங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டா. அவன் நித்திரையா இருக்கிறா. இப்ப பிள்ளையை வெளியில கொண்டு வந்தோன்னா பார்த்தவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? அதான் சொல்லிட்டு போனார்ல பிள்ளை தூங்கிட்டு இருக்குதுன்னு. தூங்கிட்டு இருந்த பிள்ளையை தூங்கி எழுப்பிட்டு வந்துட்டார், இதுதான் தெரியும். ஆனா லாசர் வீட்டுல 4 நாள் தாண்டி தான் போறார். ஏன்னா யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒருத்தங்க மரித்தாங்கன்னா அவங்க ஆவி 3 நாள் அந்த சரீரத்தையே சுத்திட்டு இருக்குமா. ஒருவேளை 2வது நாள்லயோ 3வது நாளையோ ஆண்டவர் வந்து ஒருவேளை எழுப்பி இருப்பார்னா யூதர்கள் சொல்லியிருப்பாங்க, அவர் ஆவி எப்படி இறக்கிட்டார். அதனால ஆண்டவர் இதெல்லாம் உடைக்கிற, இந்த பாரம்பரிய எண்ணத்தெல்லாம் உடைக்கிறதுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணி 4 நாள் தாண்டி போறார். ஆனா லாசர் வீட்டுல நடந்தது என்ன தெரியுமா? லாசர் உயிரோடு எழுப்பினது அந்த வீட்டாருக்கு மாத்திரம் அற்புதம் அல்ல, சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யவீர்கிட்ட சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு. மாத்தாள் மரியாட்ட சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையே காண்பாய். அப்போ சிலர் வாழ்க்கையில சிலதை தாமதித்து கர்த்தர் செய்வது அற்புதத்திற்காக அல்ல, தேவ மகிமை வெளிப்படுவதற்காக. கைகளை தட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு அற்புதம் வேணுமா மகிமை வேணுமா? இப்ப எல்லாருக்கும் மகிமை. மகிமை வேணும்னா நீ ஒரு 4 நாள் ஆளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சிலதை தேவ பிள்ளைகள் அவர் நேசிக்கிற குடும்பத்துக்கு. ஆமென். ஒரு காரியத்தை கூட இதுல சொல்றேன், இந்த வார்த்தை எடுத்ததுனால எல்லாருக்கும் இப்படி அனுமதிக்கல. அவர் யாரோ ரொம்ப நேசிச்சாரோ அந்த வாழ்க்கைக்கு தான் அனுமதிச்சார். அப்போ சிலருக்கு அனுமதிக்காதது உங்களுக்கு அனுமதிக்கப்படுதுன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அர்த்தம். எத்தனை பேர் நம்பி அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, குறுகல
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அப்ப நியமித்த பாதையில் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். யோவான் பிறந்து வளரும் போது எந்த காரியத்துல தீர்மானிக்கிறான் என்றால், தன் இஷ்டம் போல் நடக்க அல்ல. வாலிப நாட்களை எப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆமா, இந்த வாலிப நாட்கள் இந்த வனாந்தரத்துல போய் இருப்பது என்பது அவ்வளோலாம் ஈஸி கிடையாதுங்க. ஆனா யோவான் எதுல தீர்மானிக்கிறான் என்றால், நான் பிறப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்னை பிறப்பித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் ஏதோ ஒரு பாதையில் நடக்க அல்ல தேவன் என்னை அழைத்தது, அவர் நியமித்த பாதையில் நடப்பதற்காக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை உணர்வில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பாதையில் நடப்பதல்ல ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை, நியமித்த பாதையில் நடக்கிறதே ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை. தேவன் என்னை எப்படி கொண்டு போகிறார், தேவன் என்னை எப்படி நடத்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களா எந்த பாதையும் போக மாட்டாங்க. அவர் எங்க போறாரு அங்கதான் போவாங்க, அவர் எங்க அனுப்புறாரு அங்கதான் போவாங்க. இப்படிதான் ஒரு தேவ பிள்ளை இருக்கணும். டெய்லி என் இஷ்டம் போல நான் வாழ்ந்து, எனக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்து, எனக்கு இஷ்டம் போல என் கால்கள் போகிற போக்கில நடந்து, நோ, கர்த்தர் என்னை எப்படி நடத்துறாரோ அதுதான் தாவீதுடைய ஜெபம். நீர் என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழி நடத்துவீராக. ஃபாதர் அழகா பாடுங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும், உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். சவுலின் ஓட்டம் ஆரம்பத்தில் தான் நியமித்த பாதையில் புறப்படுகிறான். பவுலாய் மாறின சவுல் தான் நியமித்த நிருபங்களை வாங்கி சபை துன்பப்படுத்தும்படி தான் நியமித்த பாதையில் புறப்படுகிறான். பாருங்க, அந்த ஓட்டம் முடிவு வர ஓட முடிஞ்சிச்சான்னு கேட்டா இல்ல, பாதியில் அங்க கட் பண்றார் ஆண்டவர். நாம் நம்முடைய பாதையில ஓடுவோம் என்றால் நம்முடைய ஓட்டம் சக்சஸ்ஃபுல் ஆகாது, அது பாதியில முடியும், அது நிறைவாய் முடியாது. அவன் தன் இஷ்ட போல தான் நியமித்த பாதையில தான் சில தீர்மானங்களோடு புறப்பட்டான். அவன் தமஸ்குக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு ஒளி வந்து அவனை சந்தித்து அவன் பாதையை ஸ்டாப் பண்ணுது. இப்ப அந்த சந்திப்புக்கு பிற்பாடு சவுல் பவுலாய் மாறி இப்பொழுது தான் நியமித்த பாதையில் ஓடாமல் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கண்களிலிருந்து செதில்கள் விழுந்து அவன் எதற்காய் இப்பொழுது புறப்படுகிறான் என்றால், அவன் எதற்காய் அவன் புறப்பட்டான் அதை நிறைவேற்ற அல்ல, இப்ப அவன் புறப்படுவது தன் இஷ்டத்தை நிறைவேற்ற அல்ல, அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்படி புறப்பட்டான் பாருங்க. தன் பிரயாணத்தை துவங்கும் போது, தான் நியமித்த பாதையில் ஓடும் போது அவன் கூட வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு, ரதங்கள் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த ஓட்டம் அவனுக்கு ஜெயமாய் முடியவில்லை. ஆனால் அவருக்காய் புறப்பட்ட ஓட்டம் இருக்கிறது அல்லவா. பல இடத்துல தனியாய் தான் பிரயாணித்தான், பல இடத்துல பலன் இல்லாமல் அவன் சரீரத்தில் பாடுகளோடு கஷ்டங்களோடு வேதனைகளோடு தான் பிரயாணித்தான். ஆனால் அந்த பவுல் முடிக்கும் போது என்ன முடிக்கிறார் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. நியமித்த பாதையில் ஓடுகிறவனுக்கு பலன் இல்லாட்டாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்து கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள ஓடி முடிக்க வச்சிருவார் ஆண்டவர். நியமித்த பாதையில தான் நடந்துட்டு இருக்கிறேன் என்றால் அந்த ஓட்டம் ஜெயமாய் முடியும். மோசே 40 வயதில் எல்லாவற்றிலும் கட்டி எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லி மட்டும் விடுங்க. அப்போஸ்தலர் 7 இருக்குது நான் சொல்லுகிற வார்த்தை. எல்லாம் கட்டு தேறி வல்லவனாகி ஒரு அதிகாரத்தில் இருக்கும் போது மோசேக்கு இப்போ ஒரு ஆசை வருது. என்ன ஆசை? தன் சகோதரர்கள் படுகிற பாடுகளை பார்த்து சகோதரர்களுக்கு உதவி செய்ய வேணும், கர்த்தர் என் மூலம் ரட்சிப்பார்னு அவங்க அறிந்து கொள்வார்கள் என்று நினைச்சிட்டு தான் போறான், நம்பி போறான். ஆனா என்ன நம்பிக்கையில போறான்னா, கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கை அல்ல, தன் பலத்தின் பேரில் இருக்கிற நம்பிக்கை. தானாகவே ஒரு பாதையை நியமிச்சு புறப்பட்டான் பாருங்க. போன காரியம் சரியான காரியம் தான், ஆனா அந்த காரியம் அவனுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல. அந்த ஓட்டம் பாதியில ஸ்டாப் ஆகுது. ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை அனுப்பிவிட்ட துரத்திட்டாங்க. இப்ப 80வது வயதில் ஆண்டவர் வந்து சந்தித்த அந்த சந்திப்பில், ஆமே அந்த சந்திப்புல புறப்பாட்டா பாருங்க மோசே. அந்த ஓட்டம் என்பது மோசேயின் வாழ்க்கையில ஜெயமாய் மாறினது. நான் எந்த பாதையில் நடக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆமா ஏதோ ஒரு பாதை, என் கால்கள் எதற்கு பின்னாக போகிறது, என் கால்கள் எதை நோக்கி போகிறது? ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட வெளிச்சத்தை கண்டவர்கள் எதுல தான் நடக்கணும் தெரியுமா? ஏதோ ஒரு பாதையில் அல்ல, ஒளி இருக்கிற பாதையில தான் நடக்கணும்.
பர்தீமே என்கிற குருடன். இந்த சம்பவத்தை நான் எடுத்து அது டீட்டெயிலா பேசல, ஆனா அதுல ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 10வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பர்தீமே ஒருவன் வழியிலிருந்து இயேசுவே தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுகிறான். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவன் இருக்கிற நிலை எப்படிப்பட்ட இருக்குன்னா, கண்கள் இருளடைந்து இருக்கிறது. கண்கள் இருளடைந்து அவனை சந்திக்கிறதுக்கு முன்பாக தான் இயேசு என்ன சொல்லுகிறார்? 45வது வசனத்துல, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தா. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் அவர் எரிகோக்குள்ள வாரார். எரிகோக்குள்ள வரும்போது இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. கண்கள் இருளடைந்து பார்வை இல்லாத ஒருவன் இயேசுவை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு இப்பொழுது இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். அவன் வரும்போது எப்படி வாரானா, தன் மேல் வஸ்திரங்களை எரிந்து விட்டு. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தீங்களா? அவன் இயேசு கூப்பிட்டுட்டாருன்னு தெரிஞ்சதும் தன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு வாரான். அதன் அடையாளம் என்ன? அவனுக்குள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் அவர்கிட்ட போயிட்டேன்னா இனி இந்த வாழ்க்கை எனக்கு வராது. ஹல்லேலூயா. இனி என்னை பிச்சை எடுக்க வைக்க மாட்டார், என் கண்கள் திறக்கப்படும், நான் புதிய வாழ்க்கையை வாழ போகிறேன். இன்னொரு கான்பிடன்ட் பாருங்க. இன்னும் கர்த்தர் ஒரு அற்புதம், உனக்கு என்ன வேணும்னு கூட கேட்கல, அவனை கூட்டிட்டு வாங்க, இவ்வளவுதான் சொல்றார். அவன் இன்னொரு விசுவாசத்துல, நாமளா இருந்தா எதுக்கும் மடக்கி வச்சிருப்போம். ஒருவேளை கண்ணு திறக்கலனா, கண்ணு திறந்தாலும் திரும்ப அந்த இடத்துல வந்து உட்கார பாட்டியாக நம்ம. ஆனா அவன் வந்து எரிந்து விட்டு, அது யாரு இனி யாராவது எடுத்துக்கோங்க, எனக்கு இனி இது தேவையில்லை, ஏன்னா இயேசு என்னை கூப்பிட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு சத்தியமும் இருக்கிறது. அவன் பழைய வஸ்திரத்தை அப்படி எரிகிறான்னா, இயேசு தன் வாழ்க்கையில கிரியை செய்ய போறாருன்னு தெரிஞ்சதும் அவன் கிட்ட வெளிப்பட்ட கிரியை என்ன தெரியுமா? தன் பழைய வாழ்க்கையை களைந்து போடுகிறான். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் பழைய வாழ்க்கையை களைந்து போடுவார்கள், மேலானவைகளை நாடுவார்கள். ஆமென். இன்னும் என் லைஃப்ல பழையதே தொடர்ந்துட்டு இருக்குன்னா இன்னும் அந்த கண்ணு சரியா திறக்கலன்னு அர்த்தம். பழைய கிரியைகள், பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய ஆமென் அதே கசப்புகள், பழைய விரோதங்கள் இன்னும் என் லைஃப்ல தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், பழைய காரியங்களை நான் இன்னும் செய்கிறது கொண்டிருக்கிறேன்னா இன்னும் அந்த வஸ்திரத்தை எரியலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் இயேசு அழைக்கிறான்னு சொன்னதும் பழைய வஸ்திரத்தை, தன் மேல் இந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இப்ப இயேசுவினிடத்தில் வந்தார். இயேசுவினிடத்தில் வந்ததும் உனக்கு என்னப்பா வேணும்? பார்வை அடைய வேணும்னு சொல்றான். சொன்னதும் 52வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். போதும். இயேசு என்ன சொல்றார்? நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வார்த்தை சொன்னது அவன் கண்கள் திறக்கு. இயேசு வான்னு சொல்லல, போன்னு தான் சொல்றான். ஆனா கண்ணு திறந்ததும் ஒளி அடைந்ததும் அதே வசனம் கடைசி சொல்லப்படுகிறது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு ஆண்டவர் கூப்பிட்டார். அவனை ஆண்டவர் சொல்ற, நீ போ அப்படின்றாரு. நீ போகலாம். ஆனா கண்ணு திறந்ததும் வெளிச்சத்தை பார்த்ததும் அவன் என்ன தீர்மானிக்கிறான் தெரியுமா? இனி நான் வெளிச்சத்துல தான் நடப்பேன். இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். இதுதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தினுடைய சுபாவம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் வழியிலே நடந்து கொண்டே இருப்பார்கள். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் யோவான் தீர்மானிக்கிறார். நான் பிறந்த ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் பிறந்த ஒரு திட்டம் இருக்கிறது. நான் நியமித்த பாதையில் நடக்கல்ல, அவர் நியமித்த பாதையில் நடக்கிறவர்களாய் மாறணும். இரண்டாவது, இந்த யோவானிடத்தில் வெளிப்பட்ட காரியம், யோவான் 5வது அதிகாரம் அதோடைய 33வது வசனத்தை வாசிக்கிற 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 5:33. அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்னேன், அவன் நியமித்த பாதையில் ஓடினான் என்று. இரண்டாவது, இந்த யோவானிடத்தில் வெளிப்பட்ட காரியம், சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். இதை நான் 3 வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 1, அவன் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொண்டான். 2, அந்த சத்தியத்திலே அவன் நின்றான். 3, அந்த சத்தியத்தை அவன் அறிவித்தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 3 நான் சொல்லும்போது நீங்க என் கூட சொல்லணும், சரியா? சத்தமா சொல்ல. சத்தியத்தை அறியணும். இன்னும் கொஞ்சம் சத்தம். சத்தியத்தை அறியணும், சத்தியத்தில் நிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும். ஆமென். இந்த 3ம் யோவானிடத்தில் வெளிப்பட்டது. யோவான் பிறக்கும் போது ஒன்றை அறிந்து கொண்டான், நான் அல்ல ஒளி, என்னைக்குள்ளும் ஒளியை தருகிற ஒரு சத்தியம் இருக்கிறது.
அந்த சத்தியத்திற்காக வழியை ஆயத்தம் பண்ணதான் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று. ஆமென். அதனாலதான் அநேகர் வந்து கேட்கிறாங்க, நீதான் கிறிஸ்துவா என்று கேட்கும் போது யோவான் சொல்ல, நான் கிறிஸ்து அல்ல, நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்டவன். சத்தியம் என்ன என்பதை அறிந்திருந்தான். யோவானுக்கும் தெரியும், என் மூலமாய் அல்ல அங்க போகிறது, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். தேசமே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் யார் என்றால் அவர் வேற யாரும் அல்ல, அவர்தான் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில அநேக மகாத்மாக்கள் வந்தார்கள், அநேக புண்ணியர்கள் புனிதர்கள் வந்தார்கள், அநேகர் தங்களை தெய்வங்கள் ஆக்கி கொண்டார்கள். யாரும் சொல்ல முடியவில்லை நான் தான் சத்தியம் என்று. ஆனால் ஒரே ஒருவர் தான் தேவனாய் இருந்து இந்த பூமியில வந்து பிறந்து எனக்காய் மரித்து உயிர் தெழுந்த தேவன். அவர் தான் இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டான். எனவேதான் உலகமே அவனை கிறிஸ்துவாய் பார்த்து கொண்டிருக்கும் போது யோவான் சொல்ற, என்ன கிறிஸ்துவா பார்த்திராது, அவர் தலை, நான் அவர் பாதத்தில் இருக்கிற பாதரட்சின் வாரை கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. நான் அங்க போகணும்னாலும் அவரை நான் அறிந்து கொண்டால் தான் போக முடியும். இயேசுவுக்கு முன்பாகவே பிறந்தார். யோவானை தேடி ஒரு திரள் கூட்டமே வனாந்திரத்தில் வருது. அவன் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்தாங்களாம். யோவான் இடத்தில் வெளிப்பட்ட வெளிச்சத்தை கண்டு ஃபாரின்ல இருந்து ஆட்கள் வந்தாங்களாம். அவன் கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த பிரகாசம் அநேகரை அப்படி இழுக்குது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல எல்லாம் முன்னாடி பாருங்க, இப்பெல்லாம் அதை பார்க்க முடியல. ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல எல்லாம் கன்வென்ஷன் கூட்டம் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் புதுசா லைட்டு கெட்டினோடனே விசுவாசிகள் கூட்டம் வருதோ இல்லையோ, ஒரு பூச்சி கூட்டம் வரும் பாருங்க. எங்கதான் மறைஞ்சிருக்குதுன்னு தெரியல. இந்த பாட்டு பாடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 பாட்டெல்லாம் பாடும்போது அவங்க பாடுற அவஸ்தை இருக்குதே. ரெனி பாஸ்டர்ட்ட கேட்டு பாருங்க, ஜெபராஜ் பாஸ்டர்ட்ட கேட்டு பாருங்க, என்கிட்டையும் கேட்டு பாருங்க, நானும் பட்டிருக்கிறேன். சில டைம்ல இந்த அல்லேலியா சொல்லும் போதும் வாய்க்குள்ள 2 பூச்சிப்போம். இப்ப விழுங்கவும் முடியாது, மைக்ல துப்பவும் இருந்தாலும் நாங்க அப்படி விழுங்கிட்டு அதுலயும் இருந்து எவ்வளவு பூச்சி சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறது தெரியுமா? என்னை ஆச்சரியப்படுத்துறது, இந்த ஒளியை பார்த்தது இந்த பூச்சி எப்படி வந்து ஒட்டிக்குச்சுல. ஹல்லேலூயா. உண்மையில இந்த பூச்சி கிட்ட தேசம் அறியணும். ஒளி இருக்குதுன்னு தெரிஞ்சதும், அந்த ஒளி கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு தெரிஞ்ச பூச்சி அந்த ஒளி இருக்கிற டைமை சரியாய் பயன்படுத்துது. சபையே, தேசமே, இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த ஒளி இருக்கும். இனி கொஞ்ச காலத்துல இருள் பூமியை சூழ போகிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதே போல யோவானிடத்தில் வெளிப்பட்ட ஒளி ஃபாரின்ல இருந்தாலும் ஆட்களை இழுக்குது. ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததும் யோவான் கிட்ட வந்த ஆட்கள் எல்லாம் இப்போ இயேசு கிட்ட போக தொடங்குறாங்க. அப்பதான் யோவானுடைய சீஷர்கள் 2 பேர் வந்து யோவான்கிட்ட சொல்றாங்க, ஐயா, நம்ம கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுத்தவர் அங்க ஊழியம் செய்யறாரு, இப்ப உங்ககிட்ட வந்த கூட்டம் அவர்கிட்ட போகுதுன்னு சொன்னதும் யோவான் சொல்றாரு, அவர் இன்னும் பெருகணும், நான் இன்னும் சிறுகணும். காரணம், நான் அல்ல சத்தியம், அவரே சத்தியமா இருக்கிறார். அப்ப சத்தியத்தை அறிந்திருந்தவன் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்துல நிலை நிற்கிறான். அது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தை அறிவிக்கிறான். அப்போ ஒளியில் நடக்கிறவர்களிடத்தில் 2வது வெளிப்பட வேண்டிய முக்கியமான காரியம், சத்தியத்தை அறிந்தவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் அறிவிக்கிறவர்களா இருக்கிறீங்க? கை தூக்கட்டா. ஏன்னா நம்மள ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, ஒரு ஆள் கை தூக்கிட்டா ஐயோ இவங்க கை தூக்கிட்டாங்க, நம்மளே அறியாமல். இது ஸ்கூல்ல இருந்தே பழகின பழக்கம். சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. இருளில் நடக்கிறவர்கள் இதை செய்ய மாட்டார்கள், ஆனால் ஒளியில் நடக்கிறவர்களுக்கு இதை செய்யாமல் இருக்க முடியாது. சத்தியத்தை அறிவிக்கிறது ஊழியர்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் அல்ல, சுவிசேஷம் என்பது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் நேரத்தை அது சொல்லி மட்டும் விடுகிறேன்.
நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை சரியாய் கண்டவர்கள் எல்லாருமே உடனே அவங்க செய்த காரியம் தெரியுமா? ஊருக்குள்ள போய் இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. இந்த சமாரியா ஸ்திரியை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். யோவான் 4வது அதிகாரத்தில் இருக்கு, நீங்க வீட்டுல போய் படிங்க. இயேசுவை ஆரம்பத்தில் அவளுக்கு தெரியல இதுதான் மேசியா என்று, கிறிஸ்து என்று. ஆனா இப்போ இயேசு பேச துவங்கி 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 அவளுக்குரியதெல்லாம் அவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவள் கண்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. அவள் மேசியாவை கண்டுவிட்டாள். மேசியாவை பார்த்தவள் இயேசு சொல்லல நீ போய் ஊருக்குள்ள போய் சொல்லுமா, உன் கிராமத்திட்ட போய் சொல்லுமா, ஒன்னும் சொல்லல. மேசியாவை அவள் அறிந்ததும், அவள் சத்தியத்தை அறிந்ததும் என்ன செய்யறா தெரியுமா? கொண்டு வந்த குடத்தை கூட வச்சுட்டு, அவ வந்தது தண்ணி எடுக்க, ஆனா அந்த காரியத்தை செய்யாம எந்த காரியத்துல தீவிரிக்கிறா தெரியுமா? சத்தியத்தை அறிந்தவளாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவளாய் புறப்படுகிறாள். அவ போய் சத்தியத்தை அறிவிச்சா யாராவது கேட்பாங்களா? ஏன்னா அவ அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த கிராமத்துல வாழ்றா. ஆனா பைபிள் சொல்லுகிறது அவ சத்தத்தை கேட்டு ஒரு கிராமமே கிறிஸ்துவனிடத்தில் வந்து நிற்கிறது. அன்பான சபையே, விசேஷமா இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற உள்ளங்களுக்கும் சொல்லுகிறேன், பல இடத்தில் ஆராதிக்க போய் கொண்டிருக்கிற உள்ளங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள். சொல்லுகிறேன், சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாகவும் புறப்படுவீர்களாக. ஆமே. இந்த வருஷம் ஆமே ஆரம்பத்தில் நிறைய காரியங்களை நீங்க தீர்மானிச்சிருப்பீங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கணும். இப்படி நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஜெபிச்சிருங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல ஒரு ஆத்மாவையாவது நான் சபைக்குள்ள கொண்டு வரணும். ஆமே, ஜெபிக்கிறோமா? நம்ம மட்டும் அறிஞ்சா போதும். ஹல்லேலூயா. சொந்தங்கள் எப்பொழுது அறிய போகிறார்கள்? யார் அறிவிக்க போகிறார்? இன்னைக்கு ஜீவன சுகத்தை தந்து நம்மளை வச்சிருக்கிறதே நம் மூலம் கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறார். ஊழியர்களுக்கு அது ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு. ஊழிய அவங்க கண்டிப்பா செய்யணும். அதே நேரத்தில் சுவிசேஷம் என்பது இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. எத்தனை கோடி ஜனங்கள் இன்னும் இந்த ஒளிக்குள் வராமல் இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை கோடி ஜனங்கள் இன்னும் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆமா, மிஷனரி ஊழியம் செய்கிறவர்கள்ட்ட நீங்கள் தனியா விசாரிச்சு பாருங்க. எத்தனையோ ஆயிரம் ஜாதி ஜனங்கள் இன்னும் இயேசுனா யாருனே தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த ஒளி அடைந்து இந்த ஒளியினால எவ்வளவு நன்மையை பெற்றுட்டோங்க. அந்த சமாரிய ஸ்திரீ கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசினார். இன்னும் அவ வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யல. அவ மேசியான்னு பார்த்ததும் அவளால தாங்க முடியல. ஊருக்குள்ள ஓடி போறா, ஜனத்திற்கு சத்தியத்தை அறிவிக்கிறா. யாராவது சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் செழித்தோங்க பண்ணுவார். ஆமென். செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த அறைக்கூவலை நான் சத்தமாய் சொல்லுகிறேன். சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் எழும்புங்கள். ஜெபிங்க. ஆண்டவரே, உம்மை அறிந்தவனாய் மாத்திரமல்ல, உம்மை அறிவிக்கிறவனாகவும் என்னை மாற்றுவீராக. யோவான் சத்தியத்தை அறிந்தான், சத்தியத்தில் நின்றான், சத்தியத்தை அறிவிக்கிறான். ஹல்லேலூயா. பிறவியிலிருந்து குருடனாய் பிறந்தவன். ஊரே கேக்குது, இது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று. சீஷர்களும் கேட்கிறாங்க. யோவான் 9வது அதிகாரத்தில் இப்ப இயேசு வந்து அவன் கண்களை திறக்கிறான். கண்களை திறந்ததும் பார்க்கிறவங்க கேட்கிறவங்க எல்லார்கிட்டே சொல்றா, இயேசு எனக்கு விடுதலை தந்தார். சத்தியத்தை அறிந்ததும் அவன் சத்தியத்தை அறிவிக்கிறான். ஆமே. அவனை குறித்து ஒரு சாப்டரே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை குருடர்கள் அற்புதம் பெற்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில வசனம் தான் எழுதியிருப்பார். ஆனா இந்த குருடனை வச்சு ஒரு சாப்டரை கர்த்தர் எழுதியிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஆமை, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களுக்காக பரலோகம் எழுதி கொண்டே இருக்கும். அவர் புஸ்தகத்துல கணக்கு வச்சுட்டே இருப்பார். அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்துக் கொண்டே இருப்பார். சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாயிருங்கள். யோவான் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிவிக்கிறான். சீஷர்கள் தன்னோடு இந்த சீஷர்களுக்கு சொல்லுகிறான், அவர்தான் மெய்யான ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது, இந்த யோவான் ஆமே என்ன செய்கிறார்? தெளிவோடு ஓட்டத்தை முடிக்கிறான். லூக்கா 7வது அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்களை வாசிங்கள். அடுத்த வசனம்.
நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். இடரலையாது இருக்கிறவன் அவன் பாக்கியவான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது இந்த யோவான், முதலாவது சொன்ன நியமித்த பாதையில் ஓடினான். இரண்டாவது சொன்ன சத்தியத்தை அறிந்தவனாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவனாய் இருந்தான். மூன்றாவது இந்த யோவான் இடத்தில் வெளிப்பட்டது, தன் ஓட்டத்தை தெளிவோட முடித்தான். அடுத்த நாள் தன் தலை போகிறது தெரியுது, அடுத்த நாள் தன் வாழ்க்கை முடிய போகிறது என்பதை தெரிந்தவன் முந்தின நாள் தன் சீஷர்களை இயேசுவின் இடத்தில் அனுப்பி ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்றார். ஆமா, என் டியூட்டி முடிஞ்சிச்சா? வருகிறவன் நீர்தானா, இல்லை இன்னொரு வர காத்திருக்கணுமா, இல்லை வேற யாராவது மேசியாவா? இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்றதற்கு, அந்த காரியத்தை அறிந்து கொள்வதற்காக தன் சீஷர்களை அனுப்புகிறார். இயேசு சீஷர்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் சொல்லுங்கள். என்னில் இடரலையாது இருக்கிறவன் அவன் பாக்கியவான் அப்படின்றார். இந்த வார்த்தை சீஷர்கள் வந்து சொன்னதும் யோவானுக்கு நிச்சயமாயிட்டு. என்ன நிச்சயம்? நான் எதற்காக வந்தேனோ அந்த ஓட்டத்தை ஜெயத்தோட ஓடி முடிக்கிறேன். எனக்கு நியமிக்கப்பட்ட டியூட்டியை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதே தான் இயேசு கிறிஸ்துவும் தன் வாழ்க்கை குறித்து சொல்லும்போது ஆமென் இப்படி சொல்லுவார். யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிகள் நம்ம ஜெபிக்கலாம். யோவான் 17:4. பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அதாவது என் ஓட்டம் நிறைவாயிடுச்சு. எனவே தான் சிலுவையில அவர் தைரியமாய் சொன்னார், முடிந்தது என்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, திரும்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை எடுத்து சொல்லுகிறேன். எத்தனை வருஷம் வாழுகிறோம் என்பது விஷயம் அல்ல. ஆமென். வாழ்ந்து முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம் என்பது விஷயம். ஹல்லேலூயா. நியமித்த ஓட்டத்தில் சரியாய் ஓடி சத்தியத்தை அறிந்து அறிவித்து, அது மாத்திரமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டதின் பிரகாரம் தேவன் எப்படி என்னை நிறுத்த சித்த வைத்தாரோ அப்படி நான் என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து என் கண்களை மூடி அந்த பரதேசில நான் பிரவேசிக்கணும். அப்படி நடக்கிறவர்களை தான் கர்த்தர் அந்த வெளிச்சத்திலும் நடக்க வைப்பார். ரட்சிக்கப்படுகிற ஜனம் அதின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். யார் ரட்சிக்கப்படுகிறவர்கள்? நியமித்த பாதையில் ஓடுகிறவர்கள், சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள், ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறவர்கள். ஆமை. இந்த பவுல் சொல்லுகிறார், இந்த யோவான் சொல்லுகிறார், என் ஓட்டம் ஜெயத்துடன் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்லறையில எழுதுறதுனால கிடையாது. கல்லறையில் எழுதுனதால சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஓட்டம். அவன் குடிச்சிட்டு மறிக்கிறவங்களுக்கு அதான் எழுதுறாங்க. நல்ல போராட்டத்தை. என்ன போராட்டம்? டெய்லி இப்படி இதான் போராட்டம். ஆமென். எப்படி வாழ்ந்து மறிச்சாலும் கிறிஸ்டியன் நடக்கமா? எல்லா கல்லறையில் நல்ல போராட்டத்தை போராடினேன். இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் மறிக்கிறவர்கள். இது மனுஷன் பார்வைக்கு ஓகே, பரலோக பார்வைக்கு இது அக்செப்டபிள் கிடையாது. பரலோக பார்வைக்கு நியமித்த பாதையில ஓடி சத்தியத்தை வெளிப்படுத்தி சரியாய் ஓடி முடிக்கிறவர்கள் தான் அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆயத்தமாகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்ல முடியும், இங்கே நான் கண்ணை மூடினாலும் நான் விழிக்கும் போது அவர் சாயலால் திருப்தியாவே அவரை பார்க்க வாஞ்சியோடு காத்திருங்கள். சீக்கிரத்தில் வரப்போகிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு. நல்ல கையை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை ஒரு சில நிமிடங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாழ்ந்தால் போதும், நித்தியமா நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் நல்ல கையை தட்டி சந்தோஷத்தோடு அல்லேலூயா. கூட்டத்தில் நான் முள்கிரீடம் சூட்டப்பட்ட முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் வாரினால் ஆடிப்பட்ட புதுவை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட ஒவ்வொரு காயங்களால் ஒவ்வொரு காயங்களால்
யுத்தம் செய்வேன். பாடு சபையே, இதுவே சபை ஏக்கமா. என்னுள்ளம் நன்றியால், என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நியமித்த பாதையில் ஓடி சரியாய் ஓடி முடிக்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்திற்குள் நடத்துகிறார். ஆமென். ஆகாய காலம் என்று, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழையின் நாவல் இயேசுவின் நாமத்தில் இந்த சபை அதற்காய் ஆயத்தமாகட்டும். ஒவ்வொரு சபைகளும் அதற்காய் ஆயத்தமாகட்டும். இந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் அதற்காய் ஆயத்தமாகட்டும். அப்பாயின் கண்ணீர், அப்பாயின் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பாயின் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய் ஏங்கிடுதே ரபல சந்தல ரபல பௌதரா ஓரி கரபல கதரா. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே. இந்த வெளிச்சத்திலே நடவுங்கள், இருளில் அல்ல, வெளிச்சத்தில் நடவுங்கள். ஒளி இருக்கும் போது அந்த ஒளியில நடவுங்கள். பாதையை மாற்றாதே, பாரத்தை தள்ளி, பாவத்தை தள்ளி இயேசுவை நோக்கி ஓடுங்கள். ஹல்லேலூயா. இந்த பாதலத்தில் ஒரே பல சந்தலர பௌதரா. ஒரே வார்த்தை, அவர் வரும் நாளினில், அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வாரே. அவர் வரும் நாளினில் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் அல்ல, ரட்சிக்கப்படுகிற சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. glory glory glory. அவர் சமூகமதில் ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே. மகிமை விளங்கும், மகிமை வெளிப்படும், மறுரூபப்படுத்துவார். அந்த நித்தியத்திலே அவரோடு கூட நித்திய காலமா மகிழ்ச்சியோடு ஆராதனை. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த பாதலத்தில் நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஆவி நிறைவோடு, அபிஷேகத்தோட பலத்தோட, ஓ சத்தியத்தை அறிகிற பாக்கியத்தை பெற்றோ, அந்த சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் ஏதோ ஒரு பாதையில் அல்ல, நியமித்த பாதையில் ஓடுங்கள், நியமித்த பாதையில் ஓடுங்கள். சரியாய் ஓட்டத்தை முடியுங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள். கோடி ஜனங்கள், கோடி ஜனங்கள் இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருக்கும், என் சொந்தங்கள் அவரை அறியாமல் இருக்கும் போது இந்த பாரம் சபைக்கு உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் அந்த வெளிச்சத்தை அறிந்து கொண்டேன், நான் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இந்த ஆண்டுல நான் சத்தியத்தை அறிவிக்கிறவனாய் என்னை மாற்றுங்கப்பா. அப்படி கேட்க விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, யோவானை போல சத்தியத்தை அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களா இயேசுவின் நாமத்தில் அதற்கேற்ற கிருபை, அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற அபிஷேகம் இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஊட்டப்படட்டும். ஆமா, சொந்தங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கட்டும், ஊருக்கு சத்தியத்தை அறிவிக்கட்டும், கிராமத்தில் சத்தியம் அறிவிக்கட்டும். அநேக ஜனங்களை இந்த ஆண்டு ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலியுங்கள், கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலியுங்கள். உங்களை காண வைத்த ஒளி ஆமென் உங்கள் நிமித்தம் அநேகர் பார்ப்பார்களாக. கர்த்தர் அப்படி என்ன நிறுத்துவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சியோடு